மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர். இது எல்லாத்துக்கும் தீபரா மணி எக்ஸ்சேஞ்ச் தான் ஒரே தீர்வு. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம். முதலில் இலங்கை செய்திகள். உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் அரசாங்கத்திற்கு ஒரு சிவப்பு எச்சரிக்கை. குமார் குணரத்னம் தெரிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பெறுபவர்கள் மூலம் மக்கள் அரசாங்கத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். அதனால் மக்களின் எச்சரிக்கையை புரிந்து கொண்டு அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என முன்னிலை சோசலிச கட்சியின் செயலாளர் குமார் குணரட்னம் தெரிவித்தார். கொழும்பில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். එතකොට එකක් තමයි දැන් පහුගිය පළාත් පාලන ඡන්දය රටේ සැලකිය යුතු මට්ටමකින් සාකච්ඡාවට ලක් වුණා, අවධානයට ලක් වුණා. විශේෂයෙන් අලුත් ආණ්ඩුවක්, අලුත් ජනාධිපතිවරයෙක් පහුගිය 2024 අවසාන භාගයේ පත් වෙලා පවත්වපු පළවෙනි පළාත් පාලන මැතිවරණය. එතකොට මේ පළාත් පාලන මැතිවරණයත් විවිධ අවස්ථාවල විවිධ දේශපාලන හේතු නිසා පසුපසට යමින් පහුගිය රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිවරයා විසින් මුදල් නැති බව පවසමින් බොහොම ප්‍රජාතන්ත්‍ර විරෝධී ලෙස, නීති විරෝධී ලෙස පළාත් පාලන ඡන්දය පැවැත්වුණ නිසා මේ පළාත් පාලන මැතිවරණය සම්බන්ධයෙන් රටේ ජනතාවගේ විශේෂ අවධානයක් තිබුණා. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு நாட்டு மக்கள் சிவப்பு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது. இந்த தேர்தல் மூலம் ஆட்சி மாற்றம் ஏதும் இடம்பெறப் போவதில்லை. ஆனால் கிடைக்க பெற்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை மக்கள் தொடர்பில் எச்சரிக்கை ஒன்றை வழங்க வேண்டும் என்றே போராட்ட அணியாக தெரிவித்து வந்தோம். தேர்தல் பெறுபவர்களை பார்க்கும்போது மக்கள் நமது கோரிக்கைக்கு ஓரளவு செவி சாய்த்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அரசாங்கம் கடந்த காலங்களில் தேர்தல் மேடைகளில் தெரிவித்த விடயங்களை மறந்து புதிய தாராளவாத கொள்கையில் வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றது. மக்கள் எதிர்கொண்டுள்ள வரி சுமை குறைப்பதற்காக தெரிவித்த வாக்குறுதியை மறந்து நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைய அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையை மேலும் அதிகரித்துள்ளது. பாடசாலை உபகரணங்கள் மற்றும் சுகாதார உபகரணங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள வரி 1% குறைக்கவில்லை. மக்கள் விரோதமாக நாட்டின் பொருளாதார சுதந்திரத்தை இந்தியாவுக்கு காட்டிக் கொடுக்கும் பல ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டிருக்கின்றது. அந்த ஒப்பந்தங்களை இதுவரை நாட்டுக்கு வெளிப்படுத்தவில்லை. இவர்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னர் கடுமையாக எதிர்த்து வந்த அரசு அடக்குமுறையை இன்று போராட்டக்காரர்கள் மீது கட்டவிழ்த்து வருகின்றனர். இவ்வாறான நிலைமையிலேயே இந்த தேர்தல் இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தி சகோதரர்கள் தேர்தல் மேடைகளில் கடந்த அரசாங்கங்களுக்கு எதிராக மேற்கொண்டு வந்த கடும் எதிர்ப்பு மற்றும் அரசியல் விமர்சனத்துடனே மக்கள் அவர்களின் பால் அணி திரண்டனர். என்றாலும் இடம்பெற்று முடிந்த தேர்தல் பெறுபவர்களை பார்க்கும்போது அரசாங்கத்தின் மீது இருந்த நம்பிக்கை இல்லாமல் போயிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த பொது தேர்தல் தேசிய மக்கள் பெற்ற வாக்குகளை விட 23 லட்சம் வாக்குகள் இந்த முறை குறைவடைந்துள்ளது. எனவே இந்த தேர்தல் பெறுபவர் மூலம் மக்கள் வழங்கிய எச்சரிக்கையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேறு காரணங்களை தெரிவித்து அரசாங்கம் மக்களின் எச்சரிக்கையை தட்டி கழிக்க முற்பட்டால் அதன் பாதிப்பு அரசாங்கத்துக்கே ஏற்படும். ரணில் விக்ரமசிங்க செயற்படுத்திய மக்களை அழுத்தத்துக்கு ஆளாக்கும் நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தையே அரசாங்கம் முன்னெடுத்து செல்வதால் அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு விரக்தி ஏற்பட்டுள்ளது. அதனால் நாட்டு மக்கள் வழங்கிய எச்சரிக்கையை புரிந்து கொண்டு அவர்கள் வேகமாக பயணிக்கும் புதிய தாராளவாத வேலை திட்டத்தை மாற்றியமைக்க அரசாங்கத்துக்கு இன்னும் சந்தர்ப்பம் இருக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சிக்கு ஆதரவு கொடுக்க தயார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு. தமிழரசு கட்சிக்கு ஆதரவு கொடுக்க தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் தமிழ் தேசிய பாதையிலிருந்து தமிழ் மக்கள் படிப்படியாக விலகி வருகின்றார்கள் என்று ஒரு செய்தி பரப்பப்பட்டு வந்தது. இவ்வாறான ஒரு காலச்சூழலில் பிரதேசத்தின் அபிவிருத்தியை முன்னிறுத்திய ஒரு தேர்தலில் மக்கள் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி வாக்களித்து வெற்றி பெறச் செய்துள்ளனர். இதனூடாக வடக்கு கிழக்கில் தென்னிலங்கை இனவாதிகளுக்கு இடம் கொடுக்கப்படாது என்பதை ஆட்சியாளர்களுக்கு தமிழ் மக்களால் உணர்த்தப்பட்டுள்ளது.
இதேவேளை தமிழ் தேசிய பரப்பில் அநேக பிரதேசங்களில் தமிழ் தேசியம் வெற்றி பெற்றுள்ள போதும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையில் பின்தங்கிய போக்கே இருக்கின்றது. தமிழ் மக்கள் மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவது கால சூழலுக்கு தேவையான ஒன்றாகும். இதனால் தமிழ் தரப்பு ஆட்சி அமைக்க நாம் தமிழரசு கட்சிக்கும் கொள்கை நிலைப்பாட்டுடன் நின்று ஆதரவை கொடுக்க பின்னிற்க மாட்டோம் என அவர் தெரிவித்துள்ளார். அரசுக்கு எதிராக ஆட்சியை அமைப்பதற்கு நிபந்தனையின்றி ஆதரவு வழங்க தயார். ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு. பணம் மற்றும் சிறப்பு உரிமைகளுடன் சுயேட்சை குழுக்கள் மீது அரசாங்கம் வலை வீசுவதாக தமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. எவ்வாறாயினும் அரசாங்கத்துக்கு எதிராக உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனைகளின்றி ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளோம். ஏனைய கட்சிகளுடன் சுமூகமான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து பலமான சபைகளை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். මං පළාත් පාලන මැතිවරණය ප්‍රතිඵලත් එක්ක ආණ්ඩුව දරුණු කලබලයකට කඩාවැටීමට ලක් වෙලා තියෙනවා. බොහොම පැහැදිලිවම විපක්ෂයේ ඡන්ද වැඩි වෙනකොට ආණ්ඩුවේ ඡන්ද මිලියන වලින් අඩු වෙලා තියෙනවා. විපක්ෂයේ ඡන්ද ලක්ෂ වලින් වැඩි වෙලා තියෙනවා. ආණ්ඩුවේ ඡන්ද මිලියන වලින් අඩු වෙලා තියෙනවා. ඉතින් මේක මේ උනේ මොකද්ද කියලා සාධාරණීකරණය කරන්න ආණ්ඩුව විශාල ප්‍රයත්නයක් දරනවා තමන්ගේ මන්ත්‍රීවරු යොදාගෙන. மேலும் அவர் தெரிவிக்கையில் எதிர்க்கட்சிகளின் வாக்குகள் லட்சத்தில் அதிகரித்துள்ள நிலையில் அரசாங்கத்தின் வாக்குகள் மில்லியனில் குறைவடைந்துள்ளன. இதனை நியாயப்படுத்துவதற்கு அரசாங்கம் பாடுபட்டு வருகின்றது. வாக்களிப்பு வீதம் குறைவடைந்துள்ளதை ஒரு காரணமாக கூறுகின்றனர். அவ்வாறெனில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பொதுஜன பெரமுனவின் வாக்குகள் எவ்வாறு அதிகரித்தன? அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அரசாங்கம் ஒழுக்கத்திலிருந்தும் விலகி செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமன்றி தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைகள் கூட கைவிடப்பட்டிருக்கின்றன. மக்கள் வழங்கியுள்ள செய்தி தொடர்பில் அரசாங்கம் இதனை விட ஆழமாக சிந்திக்க வேண்டும். பணம் மற்றும் சிறப்பு உரிமைகளுடன் சுயேட்சை குழுக்கள் மீது அரசாங்கம் வலை வீசுவதாகவே எமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. எவ்வாறு இருப்பினும் அரசாங்கத்துக்கு எதிராக உள்ளூராட்சி மன்றங்களை நிறுவுவதற்கு எதிர்க்கட்சிகள் நிபந்தனைகளின்றி ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளன. ஏனைய கட்சிகளுடன் சுமூகமான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து பலமான சபைகளை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். கொழும்பு மாநகர சபை தேசிய மக்கள் சக்தியால் நிறுவப்பட்டால் உறுப்பினர்கள் விலைக்கு வாங்கப்பட்டுள்ளனர் என்பது உறுதியாகும். தாய் கூறிய பொய்களால் அரசாங்கம் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளது. சபைகளை நிறுவுவதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளன. விரைவில் அவற்றை வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடியும் என நம்புகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் மண்ணில் நினைவு தூவி அமைக்க திட்டம். இறுதி யுத்தத்திலே கொல்லப்பட்ட மக்களை நினைவு கூறும் வகையில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் நினைவு தூபியை அமைக்க திட்டமிட்டிருக்கின்றோம் என தமிழர் மரபுரிமை பேரவையின் இணைத்தலைவரும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழுவின் வடக்கு கிழக்கு பொது கட்டமைப்பின் இணைத்தலைவருமான அருட்பணி சின்னத்துரை லியோ ஆம்ஸ்ட்ரோங் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இன்றைய காலத்திலே தற்போதைய அரசும் கடந்த கால சூழ்நிலைகளை அவதானிக்கின்ற போது போரிலே இறந்த அனைவருக்குமான ஒரு பொது நினைவு தூபி ஒன்றை அமைக்க திட்டமிடுகின்றார்கள். அதுவும் முள்ளிவாய்க்காலிலேயே நாங்கள் நிறுவ இருக்கின்ற தூபியும் வித்தியாசமானது. அது எங்களுடைய இன அழிப்பை இல்லாமல் போகச் செய்கின்ற ஒரு முயற்சியாக இருக்கின்றது. இன்றைய நாளில் அதனை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அந்த இடத்திலேயே அவர்களுக்கு இருக்கிற சுதந்திரம் நிறைவேற்றக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. எமது மண்ணிலும் அவ்வாறான ஒரு நினைவு தூபியை நாங்கள் அமைக்க வேண்டும். இந்த இடத்தில் அதற்குரிய பல விடயங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதற்கு இந்த காணியை உரியவர்களிடமிருந்து பெற்று மிக விரைவிலேயே தொடர்கின்ற ஆண்டுகளுக்குள்ளே இந்த இடத்தில் அதனை நினைவு கூறக்கூடிய வகையில் இங்கே கொல்லப்பட்ட மக்கள், இந்த இடத்திலேயே இறுதி யுத்தத்திலேயே இறந்து போனவர்களை நாங்கள் நினைவு கூறுகின்ற வகையில் அவர்களுடைய பெயர்களையும் தாங்கி வரக்கூடிய வகையில் சில நினைவு விடயங்களை முன்னெடுக்க திட்டமிட்டிருக்கின்றோம் என அவர் தெரிவித்திருக்கின்றார். வரலாற்றினை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் நோக்கில் உப்பில்லாத முள்ளிவாய்க்கால் கஞ்சி யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் முன்னெடுப்பு. முள்ளிவாய்க்கால் மண்ணில் இறுதி யுத்த நேரத்தில் அங்கிருந்த மக்கள் தமது உயிரை காப்பதற்காக தயாரித்து அருந்திய முள்ளிவாய்க்கால் கஞ்சியை நினைவு கூறும் முகமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று திங்கட்கிழமை யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டது.
வரலாற்றினை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லும் நோக்கில் இந்த உப்பில்லாத முள்ளிவாய்க்கால் கஞ்சியானது யாழ் வல்வெட்டுத்துறை பகுதியில் வழங்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தில் தமிழர் தாயகமெங்கும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை தயாரித்து வழங்கும் செயற்பாட்டில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் எதிர்வரும் புதன்கிழமை 14ஆம் திகதி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கட்டட தொகுதியில் மாபெரும் இரத்த தான நிகழ்வு ஒன்றையும் பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர். மேலும் முள்ளிவாய்க்கால் மண்ணில் மக்கள் அனுபவித்த துயரங்களை எடுத்துக்காட்டும் முகமாக பல்கலைக்கழக வளாகத்தில் முள்ளிவாய்க்கால் கண்காட்சியொன்றையும் பல்கலைக்கழக மாணவர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர். இலங்கையில் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்படவில்லை என தெரிவிப்பவர்களுக்கு கனடாவில் இடமில்லை. பிரம்டன் முதல்வர் கருத்து. கனடாவில் தமிழர் இன அழிப்பு நினைவு தூபியை நிர்மாணிப்பதில் தான் எதிர்கொண்ட சவால்கள் குறித்து பிரம்டன் முதல்வர் பேட்ரிக் பிரவுன் நினைவு தூபி திறப்பு விழாவில் கருத்து வெளியிட்டுள்ளார். நாங்கள் தமிழர்கள் இனவழிப்பின் அளவை மறந்துவிடக் கூடாது என அவர் தெரிவித்தார். இலங்கையில் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்படவில்லை என தெரிவிப்பவர்களுக்கு பிரம்டனில் இடமில்லை, கனடாவிலும் இடமில்லை, கொழும்பிற்கு திரும்பி செல்லுங்கள் என அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இலங்கை அரசாங்கத்தினால் படுகொலை செய்யப்பட்டார்கள். இலங்கை அரசாங்கம் தவறான தகவல்களை பரப்பி வருகின்றது என தெரிவித்த பிரம்டன் மேயர் அவர்கள் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் குரல் கொடுத்த தமிழர்களை இழிவுபடுத்தவும் தாக்கவும் முயன்றனர். இது ஒரு உடல் ரீதியான இனப்படுகொலை மாத்திரமல்ல, உலகின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள தமிழர்கள் மீதான தாக்குதல் என தெரிவித்தார். தமிழர் படுகொலை நினைவு தூபி என நகரத்தில் உருவாகியுள்ளமை குறித்து நான் பெருமிதம் அடைகின்றேன். ஆனால் இன்னமும் செய்ய வேண்டிய பணிகள் உள்ளன என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை போரின் இறுதிக்கட்டங்களில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் ஒரு நினைவு சின்னம் மே 10 அன்று சிக்குவான் கவுஸ் பூங்காவில் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. 4.8 மீட்டர் துருப்பிடிக்காத கட்டமைப்பான தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் பிரம்டன் நகர சபையால் அங்கீகரிக்கப்பட்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். தீநகர் துணிக்கடையில் பயங்கர தீ விபத்து. தியாகராயர் நகர் ரங்கநாதன் தெருவில் உள்ள சோபா ஆடையகம் என்ற துணிக்கடையின் 2வது மாடியில் தீப்பிடித்து எரிந்திருக்கின்றது. தியாகராஜ நகர் ரங்கநாதன் தெருவில் உள்ள சோபா ஆடையகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த 3 தீயணைப்பு மற்றும் மீட்பு படை வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தீ விபத்தால் பொதுமக்கள் பணியாளர்கள் அலறி அடைத்து ஓடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் தோற்றுவித்திருக்கின்றது. கரும் புகையுடன் தீ பிடித்ததால் ஊழியர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்திருக்கின்றார்கள். முதற்கட்ட தகவலின்படி இந்த தீ விபத்து மின் கசிவு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. இருப்பினும் தீ விபத்தின் சரியான காரணத்தை உறுதிப்படுத்த தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை வெளியான தகவல்களின்படி இந்த விபத்தில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிகின்றது. இருப்பினும் காயமடைந்தவர்கள் குறித்த விவரங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆயுத சரக்கு விமானத்தை பாகிஸ்தானுக்கு சீனா அனுப்பியதாக தகவல். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஆயுதங்கள் மற்றும் இராணுவத்திற்கு தேவையான பொருட்களுடன் சரக்கு விமானம் ஒன்றை பாகிஸ்தானுக்கு சீனா அனுப்பியதாக இணையதளங்களில் இன்று திங்கட்கிழமை செய்திகள் வெளியாகியுள்ளன. இது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த தகவலை சீனா மறுத்துள்ளது. இது தொடர்பாக சீன மக்கள் விடுதலை இராணுவ விமானப்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாகிஸ்தானுக்கு OI-20 என்ற சரக்கு விமானம் மூலம் ஆயுதங்கள் அனுப்பப்பட்டதாக வெளிவந்துள்ள தகவல் முற்றிலும் தவறானது. அது வதந்தியாகும். அதை யாரும் நம்ப வேண்டாம். இராணுவம் தொடர்பான வதந்திகளை உருவாக்கி வருபவர்கள் மீது சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஆசியாவில் அமைதியை சீனா விரும்புகின்றது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சண்டை நிறுத்தத்தை ஏற்படுத்துவதில் சீனா ஆக்கபூர்வமாக பங்காற்றியுள்ளது. அதே நேரம் பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே நடந்த சண்டையில் இந்திய விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியது என்ற பொய்யான தகவலை சீனாவின் அதிகாரப்பூர்வ ஊடகங்கள் பரப்பியிருந்தன. இதை சீனாவில் உள்ள இந்திய தூதரகம் கடுமையாக கண்டித்ததுடன் இதுபோன்ற தகவல்களை வெளியிடுவதற்கு முன் அதனை சரிபார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள்.
இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு போப் 14ஆம் லியோ வரவேற்பு. இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு பாப்பரசர் 14ஆம் லியோ வரவேற்பு தெரிவித்துள்ளார். அத்துடன் ரஷ்ய உக்ரைன் போரையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருந்த பாப்பரசர் பிரான்சிஸ் கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி காலமானார். இதனையடுத்து புதிய போப் பாப்பரசராக ராபர்ட் பிரான்சிஸ் பிரிஸ்வோஸ்ட் கடந்த 8ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் பாப்பரசர் 14ஆம் லியோ என அழைக்கப்படுவார் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் பாப்பரசராக பொறுப்பேற்றுக் கொண்ட அவர் முதல் முறையாக ஞாயிற்றுக்கிழமையான நேற்று செயின்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்காவில் தோன்றி உரையாற்றினார். அப்போது உலகம் முழுவதும் உள்ள தாய்மார்களுக்கு அந்நியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டதற்கு போப் 14ஆம் லியோ வரவேற்பு தெரிவித்தார். பேச்சுவார்த்தைகள் நீடித்த அமைதிக்கு வழிவகுக்கும் என நம்பிக்கை வெளியிட்டார். இதுபோல ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பிணை கைதிகளாக பிடித்து வைத்துள்ள இஸ்ரேலியர்களை காசா நிர்வாகத்தினர் விடுவிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அமெரிக்காவும் சீனாவும் பரஸ்பர வரிகளை குறைக்க ஒப்புக்கொண்டுள்ளது. அமெரிக்காவும் சீனாவும் இன்று முதல் 90 நாட்களுக்கு பரஸ்பரம் பொருட்களின் மீதான வரிகளை பாரிய அளவில் குறைப்பதற்கு ஒப்புக்கொண்டுள்ளன. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வார இறுதியில் இடம்பெற்ற வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த திருப்புமுனை உலகளாவிய சந்தைகளை உற்சாகப்படுத்தியுள்ளது. இதற்கமைய நாளை மறுதினத்திற்கு அமெரிக்க சீனா பொருட்களின் மீதான வரிகளை தற்காலிகமாக 145 வீதத்திலிருந்து 30% குறைக்கும் என்பதுடன் சீன அமெரிக்க இறக்குமதிகள் மீதான வரிகளை 125 வீதத்திலிருந்து 10% குறைக்கும் என கூட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. சீன துணை பிரதமர் ஹி லைஃபெங் மற்றும் அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் மற்றும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் ஆகியோர் தலைமையில் பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகள் குறித்து விவாதங்களை தொடர ஒரு வழிமுறையை நிறுவவும் இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவாதங்கள் சீனாவிலும் அமெரிக்காவிலும் அல்லது கட்சிகளின் உடன்படிக்கையை 3வது நாட்டிலும் நடத்தப்படலாம். தேவைக்கேற்ப இரு தரப்பினரும் தொடர்புடைய பொருளாதார மற்றும் வர்த்தக பிரச்சனைகள் குறித்து ஆலோசனைகளை நடத்தலாம் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இனி வருவன தீபராமின் நாணய மாற்று விகிதம். இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து நமது மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வழி ஆப்பையும் தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். ஹாய் அங்கிள். என்ன வீட்டோடையும் போனோடையும் பிஸி போல? வீட்டு செலவுக்கு மகன் லண்டன்ல இருந்து காசு அனுப்ப வேணும். அதுக்கு எந்த மணி டிரான்ஸ்ஃபர்ல ஹை ரேட்ஸ் கிடைக்குதுன்னு சர்ச் பண்ணி கொண்டிருக்கேன். டோன்ட் வரி அங்கிள். உங்களுக்கு ஹை ரேட்ஸா இருக்கணும். மிக விரைவாக பணத்தை பெற்றுக்கொள்ளணும். செக்யூர் டிரான்ஸ்ஃபர் ஆகவும் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் தீபராம் மணி எக்ஸ்சேஞ்ச் தான் ஒரே தீர்வு. தீபராம் எங்க காட்டு பாப்பா. உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்க